ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, பாரம்பரிய முறையில் எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் மண்சட்டியில் நான் வச்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய கோலை நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து தனியாக வந்து இந்த பொங்கல் கோலை எப்படி போடுறது நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பொங்கல் வைக்கிற வீடியோஸ்னால லைட்டாக கோலத்தோட வீடியோ மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் பாருங்கள். அந்த பிளேஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். முதல் நாளே இந்த இடத்த ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேன். என்ன தான் கழுவி விட்டாலும் பொங்கல் அன்னைக்கும் நம்ம அதை கண்டிப்பாக பண்ணணும். நான் வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மஞ்சள் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெறும் தண்ணியில் மஞ்சளை வந்து லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கரைச்சி எடுத்திருக்கேன். மஞ்சள் தண்ணியை ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த இடத்துல எப்போவுமே ஒரு நல்ல மங்களகரமான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது நம்ம பண்ணுற விஷயத்துக்கும். பொங்கல் வைக்கிறோம் பாருங்கள், அந்த பிளேஸில் நான் வந்து சின்னதாக ஒரு பொங்கல் பானை கோலம் போட்டிருக்கேன். பொங்கல் பானை வைக்கிற இடத்துலையும் கண்டிப்பாக கோலம் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இது வந்து காலையிலே ஒரு 6 மணிக்குள்ளேயே நான் வந்து பிள்ளையார்லாம் எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். பிள்ளையார் பிடிச்ச உடனே இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு அதே மாதிரி ஒரு 5 வகையான காய்கறிகள்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சோம் பாருங்கள் பிள்ளையாருக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டணும். சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாமே செஞ்சிடணும். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். ஒரு சில பேருக்கு இன்னுமே இந்த பாரம்பரிய முறையில் பொங்கல் எப்படி வைக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து செங்கக்கல் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து விறகடுப்பில் செய்கிறதுனால 2 பக்கமும் சைடில் செங்கக்கல் வைக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர் மேலே பகுதியிலையும் செங்கக்கல் வைக்கணும். செங்கக்கல் தான் வச்சு பண்ணணும் இல்லை, நீங்கள் நார்மலாக கல் மூட்டி கூட நீங்கள் வந்து மண் சட்டியை வச்சு கூட நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம். கல் வச்ச உடனே அந்த கல் மேலே வந்து மஞ்சளும் குங்குமம் வச்சு இந்த மாதிரி பொட்டு வைக்கணும். இந்த மண்சட்டியை வந்து நான் முதல் நாளே வாங்கிட்டு வந்திருந்தேன். முதல் நாளே வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு வைங்க. வெறும் சட்டியை வந்து கழுவிட்டு டக்குன்னு வச்சிடாதீங்க, சட்டி வெடிக்க ஆரம்பிச்சிடும். பொங்கல் வைக்க போகிற அன்னைக்கும் திரும்பவும் சட்டியை கழுவிட்டு சுற்றி மஞ்சள் தடவிட்டு அதேமாதிரி குங்குமம் வச்சுட்டு விபூதி பட்டையை லைட்டாக இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி முறையில் தான் பொங்கலே வைக்கணும். வெறும் சட்டி தூக்கி பொங்கல் வைக்கவும் கூடாது. அதே மாதிரி நம்ம மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து பாருங்கள், செடி மஞ்சள் செடியிலேருந்து அந்த கிழங்கை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஊசியால் வந்து லைட்டாக அந்த மாதிரி கோத்துட்டு பொங்கல் வைக்கிற பானையில் சுற்றி நம்ம கட்டிடணும். விளக்கு வந்து ஏற்றின விளக்கு வந்து ஃபுல்லாக வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வரைக்கும் அந்த விளக்கு எரியணும். இந்த மாதிரி முறையில் தான் நாங்கள் ஒரு தடவை செய்வோம். நம்ம கோயிலெல்லாம் பொங்கல் வைக்கும் போது விளக்கு ஏற்றிட்டு தானே பொங்கல் வைப்போம். அதே மாதிரி தான் வீட்லேயுமே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். பனிக்காலமாக இருக்கிறதுனால விறகு வந்து கொஞ்சம் எரிய வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து ஈரமாகவே இருந்துச்சு விறகு எல்லாமே. ரொம்ப நேரம் ஆச்சு இந்த விறகு எங்களுக்கு எரிய வைக்கிறதுக்கே. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பற்ற வச்சாச்சு விறகு எல்லாமே. இந்த பக்கம் பொங்கல் வச்சிட்ருப்போம், அந்த பக்கம் வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் வரைக்குமே இந்த விளக்கு நாங்கள் அணைக்க மாட்டோம். பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்குமே அந்த விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே வந்து அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். நமக்கு பொங்கல் வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும். 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி பருப்பும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வைப்போம். 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் கூட ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் அரிசி பருப்பும் நமக்கு நல்லா ஊறி வரும். ஃபஸ்ட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அழுக்கு எல்லாமே நமக்கு அரிசிலேருந்து ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கிறோம். 1/2 கிலோ அரிசிக்கு நான் 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தூளாக உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பொங்கல் செய்யும்போது டக்குன்னு போடுறது ஈஸியாகவும் இருக்கும். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு இந்த அடுப்பை எனக்கு பற்ற வைக்கிறதுக்கே. ஏன்னா வெயில் காலம் இல்லாதனால நமக்கு பனிக்காலம் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் விறகு ஈரமாக இருந்துச்சு. பொங்கல் பானை நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு தண்ணி டக்குன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றலாம். ஆனால் தண்ணி கொதித்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் லைட்டாக கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நமக்கு சீக்கிரமே அந்த தண்ணி ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அரிசி போட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நாங்கள் எப்போவுமே வந்து
வெறும் தண்ணியில் வந்து பாலை ஊற்றி பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் பால் ஊற்றிக்கிறேன். இந்த பால் நல்லா பொங்கி வரணும், அதுக்கப்புறம் தான் அரிசியை கழுவி போடணும். அரை கிளாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை பால் பசும்பால் எடுத்திருக்கேன், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உட்டில் வந்து கரண்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் மண் சட்டிக்கெலாம் யூஸ் பண்ணணும், கரெக்டாகவும் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இது கொதித்து நம்ம அந்த தண்ணி வெளியில் வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லணும். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அடுப்பு எரியறதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டோம். ஒரு வழியாக பொங்கல் வந்து தண்ணி நல்லா பொங்கி வந்திருக்கு. லைட்டாக அப்பப்போ 2 நிமிஷம் ஒரு விட நம்ம கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே நீங்கள் வேகுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, ஏன்னா லைட்டாக அடி பிடிச்சிரும் சட்டினால். அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உப்பு போடணும், அப்போ தான் கொஞ்சம் அந்த பொங்கல் வந்து டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். அரிசி நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு நான் வந்து 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி அதுக்கப்புறம் சேர்க்க ஆரம்பிங்க, அப்போ சீக்கிரம் கரையும். கட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் கரையிறதுக்கு. இந்த மாதிரி உடச்சி தூள் தூளாக போடும்போது நமக்கு சீக்கிரமாகவும் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிடும். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியில் வந்து லைட்டாக 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு ரைஸில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பெல்லாம் தாளித்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். விஐபி வசனி சேனல் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணுங்க.
என்னோட குட்டி பையன் வந்து நானும் பொங்கல் வைக்கிறேமான்னு சொன்னா, சரி வாடா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா அவங்க ஒரு பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கான். பாருங்க அவர் என்ன அளவுக்கு பண்றாருன்னு. பொங்கல் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு தாளித்து நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு அந்த நெய் வந்து நல்லா சூடாகட்டும். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் திராட்சை எதுவுமே சேர்க்கவில்லை, முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். திராட்சை போட்டால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கனால நான் முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உலர்ந்த திராட்சை பிடிக்குன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணி கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. நெக்ஸ்ட் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி கண்டிப்பாக போடணும்னு கிடையாது, ஏலக்காய் நச்சு கூட சேர்த்துக்கலாம். இதோட தாளிச்சிட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டு பரிமாற வேண்டியதுதான். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எங்க வீட்ல பாரம்பரிய முறையில எப்படி சக்கரை பொங்கல் வைப்பாங்கன்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.